ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம வீட்டில் அடிக்கடி செய்கிற ஒரு ரெசிபி சாம்பார். எப்பயுமே பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு ஒரே மாதிரியான காய்கள் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருப்போம். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது கோவக்காய் யூஸ் பண்ணி அருமையான அரைச்சி விட்ட கோவக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி அரைச்சி விட்டு பண்ணுறதுனால இதில் எந்த விதமான பொடிகளும் நான் யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. அதாவது ரெட் சில்லி பவுடர், சாம்பார் பொடி, தனியா பொடி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலாவை வறுத்து அரைச்சி பண்ண போகிறோம். ரொம்பவுமே வாசனையாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நாள் சாப்பிட்றத விட மிச்சம் வச்சு அடுத்த நாள் காலையில் டிஃபனுக்கோ இல்லை அடுத்த நாள் மத்தியானம் சாப்பாட்டுக்கோ நீங்கள் நல்லா சுண்டை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சுவை அபாரமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த ஹோட்டலில் அப்புறமா கோயிலில் எல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சாம்பார் டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கீங்க, கரெக்டாக வரல அப்படின்னா இந்த மெத்தடை ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மெத்தடை அப்படியே யூஸ் பண்ணி நம்ம கோவக்காய்க்கு மட்டும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச எந்த காய்கறிகளுக்கு வேணாலும் நீங்கள் இதே மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி அரைச்சி வச்ச கோவக்காய் சாம்பார் வந்து பண்ண போகிறோங்க. இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை வந்து வறுத்து அரைச்சிக்க போகிறோம். இதில் நம்ம வந்து சாம்பார் பொடியெல்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை வறுத்து அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப நல்ல வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும். அதுக்கு முதல்ல ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கிறேன். இது சூடானதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அப்புறமா கொஞ்சமாக வந்து வெந்தயம் பார்த்திங்கன்னா எண்ணி பார்த்தா ஒரு 10-12 தான் இருக்கும். அப்புறம் அதே அளவுக்கு வந்து மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம், கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 4லேருந்து 5 மிளகாய் போட்டிருக்கேன். கூடவே ஒரு 4 இலை மட்டும் கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட் வந்து நம்ம அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அதிக குவான்டிட்டி வரும். ஸோ நம்ம கம்மியாக சேர்த்து வறுத்து அரைச்சோம்னாலே சரியாக இருக்கும். இது நல்லா வாசம் வர்றது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பருப்பு அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுத்ததான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம இதில் போட்டால் போதும். இதையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா இந்த சூட்லேயே வதக்குனதுக்கப்புறம் இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வறுபட தேவையில்லை, ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வறுத்த அந்த மசாலா வந்து இந்த மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது மசாலா பேஸ்ட்டு, ஓரளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிக்கையில் ஒரு 4 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 காஞ்ச மிளகா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். கூடவே கருவேப்பிலை, அப்புறமா சாம்பார் வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 5லேருந்து 6, கூடவே ஒரு பச்சை மிளகா போட்டு இதை முதல்ல லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு பிறகு இதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இதில் என்ன பண்ண போகிறோம்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து லைட்டாக அந்த இனிப்பு ஃப்ளேவர் இருக்கிறதுனால இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ அடுத்ததான் இதில் நம்ம காய் சேர்த்துக்கலாம். கோவக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 காயை நான் இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, அதையும் வந்துட்டு தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். கூடவே ஒரே ஒரு தக்காளி. இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கலாம்.
இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய்கள்லாம் நல்லா வெந்து வரட்டும். மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷமாக வேக வச்சாச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. கோவக்காவும் நல்லா வெந்துருச்சு. அதே நேரத்தில் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அடுத்ததான் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக இதோட வதக்கி விடலாம். நம்ம பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால லைட்டாக கெட்டியாக ஆரம்பிக்கும். உடனேவே நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இது வந்து அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ இந்த மாதிரி மசாலா கொதிச்சுட்ருக்கையில் இதில் புளித்தண்ணி, கெட்டியான புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்து இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். ஸோ பருப்பு சேர்த்து நல்லா கொதிச்சுட்ருக்குது. இந்த டைமில் கன்சிஸ்டன்சி பாருங்கள். உங்களுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாக வைக்கிறீங்க இல்லை கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துறேன். இந்த அளவுக்கு மட்டும் நான் வச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இந்த டைமில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். முதல்ல வந்து காய்க்கு மட்டும்தான் அளவாக போட்டோம் இல்லைங்களா, அதனால் இப்போ குழம்புக்கும் சேர்த்து இந்த டைமில் போட்டுடலாம். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸோ குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பருப்பில் நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு வேக வச்சுருக்குறோம். ஸோ கடைசியாக இந்த மாதிரி போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததாக கொஞ்சமாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கும்போது அதெல்லாம் பேலன்ஸ் ஆகி டேஸ்ட்டை வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் போல் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்குறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்ப தண்ணியாட்டவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம வந்து சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உப்பு வேணால் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவி நம்ம இறக்கி வச்சிட வேண்டியதான். உங்களுக்கு கடைசியாக நெய் போடுறது பிடிக்கும் அப்படின்னா கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு கூட நெய் போட்டும் பரிமாறிக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். நெய் ஸ்மெல் பிடிக்காதவங்க அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட சாம்பார் ரெடி. இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த கோவக்காய் சாம்பாரை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான சாம்பார் வந்து கிடைக்குங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.